பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அது நம்ம சொல்றது சார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் அது பேரு. அவங்க கூப்பிடுறது என்ன சொல்லுங்க சார். திருவாயை திறந்து நீங்க சொன்னீங்கன்னா தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். ஆசாத் காஷ்மீர். ஆசாத் காஷ்மீர். ஆசாத் என்ன சுதந்திர காஷ்மீர். சுதந்திர காஷ்மீர்ல என்ன பாகிஸ்தான் உட்காந்து குத்த வச்சு கார்கில்ல உயிர் நீத்த நிறைய பாகிஸ்தானி சோல்ஜர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஷியா முஸ்லிம் வகுப்பை சேர்ந்தவர்கள். இப்போ கில்கிட் பல்டிஸ்டான்ல அங்க ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இந்தியாவோட இணைஞ்சிடறோம்னு சொல்றாங்க, வெளிப்படையா சொல்றாங்க. இங்க இருக்கிற இந்த POJKல இருக்கிறவங்க இந்தியாவோட இணையறோம்னு சொல்லல. பாகிஸ்தான் சொல்றது இந்தியா உங்களை பிடிங்கிக்கும்னு சொல்லுது. அட நான் ஏன் நீயே பிடிங்கிதானடா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பாகிஸ்தான்ல எடுத்து பாத்தீங்கன்னா 47% மக்கள் பலூச்சிஸ்தான்ல வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. கிட்டத்தட்ட 32% சிந்துல வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. வெறும் 27%மோ 28% தான் வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி வெஸ்ட் பஞ்சாப். அப்ப செல்வ செழிப்போட மற்ற மாகாணங்களை சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு நல்ல கொழுத்து போய் உட்கார்ந்து இருக்கிறது வெஸ்ட் பஞ்சாப். வெஸ்ட் பஞ்சாப் என்ற ஒரு நாடு பாகிஸ்தானா இல்ல பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள வெஸ்ட் பஞ்சாப் இருக்கான்ற ஒரு கேள்வி இன்னைக்கு எழுந்துள்ளது. அதோட நீட்சி தான் அங்கங்கே எழுக்கக்கூடிய கலவரங்கள், கலகங்கள், பிரச்சனைகள், சச்சரவுகள். மகாராஷ்டிரா மாநிலத்தோட பட்ஜெட் பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த பட்ஜெட்டோட அதிகம். இந்தியாவில கிட்டத்தட்ட 15 மாநிலங்கள்ல பட்ஜெட் $100 பில்லியன் அதிகம். அப்ப தமிழ்நாடு மாநிலத்தோட பட்ஜெட்டும் பாகிஸ்தான் பட்ஜெட்டும் ஒன்று. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார், ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான்ல கடந்த 2 வாரமா உள்நாட்டு மக்களே அரசுக்கு எதிராக போராடி கொண்டு வராங்க. இப்ப பார்த்தோம்னா அந்த கூட்டு அவாமியோடைய தலைவர், ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி, அந்த தலைவர் கமிட்டியோடைய தலைவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவிடமிருந்து நாங்கள் உங்களை காப்பாற்றுகிறோம் என்ற இந்த பொம்மை வித்தை தேவையில்ல, இந்த நாடகம் தேவையில்ல, எங்க பிரச்சனை நாங்களே பாத்துக்கிறோம், உடனே பாகிஸ்தான் ராணுவம் இங்க நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? இப்போது வரைக்கும் என்ன நடக்குதுங்க? ஆக்சுவலா அந்த நீங்க சொன்னீங்க அந்த ஊர் பேர் என்ன, அந்த அந்த நிலப்பரப்பு ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ன்றாங்க. நம்ம ஆக்கிரமிப்பு காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அது நம்ம சொல்றது சார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் அது பேரு. அவங்க கூப்பிடுறது என்ன சொல்லுங்க சார். உங்க திருவாயை திறந்து நீங்க சொன்னீங்கன்னா தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். ஆசாத் காஷ்மீர். ஆசாத் காஷ்மீர். ஆசாத் என்ன சுதந்திர காஷ்மீர். சுதந்திர காஷ்மீர்ல என்ன டேஷுக்கு பாகிஸ்தான் உட்காந்துட்டு இருக்கு குத்த வச்சு. நீ ஏன் சுதந்திர காஷ்மீர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேலை? கிளம்பு, காத்து வரட்டும். அதுக்கப்புறம் அவன் டிசைட் பண்ணுவான், அவன் இந்தியா கூட சேரணுமா இல்ல தனிநாடா இருக்கணுமா, இல்ல அவனை எப்படி சேர்க்கணுமா சேர்க்க வேணாமா, நாங்க டிசைட் பண்றோம். ஏன்னா அது எங்களோட நிலப்பரப்பு. ஒன்று. ரெண்டாவது, அங்க இருக்கிற வளங்கள், உதாரணத்துக்கு அங்க டேம்ஸ் இருக்கு, டேமுங்க இருக்கு. ஹைடல் பவர் ப்ராஜெக்ட்ல 4 ரூபா ஆகுது அவங்களுக்கு மின்சாரம் உற்பத்தி பண்றதுக்கு. அதை திருப்பி அந்த நாட்டு மக்களுக்கு 40 ரூபாய்க்கு விற்கிறான் மின்சாரத்தை. ஓகே ஓகே. 4 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணி 40 ரூபாய்க்கு அந்த நாட்டு எங்க இருந்து தண்ணியில இருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்றாங்க. ஆசாத் காஷ்மீர்லயே POJK, பாகிஸ்தான் ஆக்கிபைட் ஜம்மு காஷ்மீர்லயே 4 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணி 40 ரூபாய்க்கு விற்கிறான் அந்த மக்களுக்கு. இது சில வருடங்களுக்கு முன்னாடி இது பெரிய பிரச்சனையாகி மக்கள் ரோட்ல போராடி கல்வீசி எல்லாம் பண்ண அப்புறம் அதுக்கப்புறம் அதை 15 ரூபாய்க்கு குறைச்சிக்கிட்டான். ஓகே. திருப்பி இப்ப பொருளாதார நெருக்கடி, பாகிஸ்தான் தான் நிரந்தர பிச்சைக்கார நாடாச்சு. ஆமா. 25,000 முறை IMF கிட்ட ஐயா சாமியே போடு அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. இப்பதான் ரீசெண்டா சவுதி அரேபியா கிட்டயும் கத்தார் கிட்டயும் பிச்சை எடுத்து $5 பில்லியன் வாங்கினாங்க. அது $3.5 பில்லியன் UAE கட்டினாங்க. இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏதோ போர் நிறுத்தம் வந்தா ஏதோ அமெரிக்கா பிச்சை போடுவான்னு சொல்லிட்டு ஒயிட் ஹவுஸ் வெளியே காத்திருக்காங்க. 2 பேரும் இந்த பக்கம் ஒரு திருவோடு, அந்த பக்கம் ஒரு திருவோடு. முனீர் ஒரு பக்கம், ஒரு பக்கம், ஷபாஸ் ஒரு பக்கம், சப்பானி ஒரு பக்கம். ஓகே ஓகே. நான் ஷாபாஸ் ஷெரீப் பேச்ச பேர் சப்பானி. ஒப்புக்கு சப்பு தானே அது. கண்டிப்பா சார். அந்த நாட்டோட பிரதமர் கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் கிடையாது. ஸோ அந்த நாட்டோட பிரதமர், சர்வ வல்லமை பொருந்திய தலைவர், அந்த நாள் பதுங்குழியில் ஓடையிறவன் பங்கர் முனீர். ஸோ சப்பானியும்
இதுவும் ரெண்டும் சேர்ந்து வெளியே போய் பிச்சை எடுக்குதுங்க ஒயிட் ஹவுஸ் கிட்ட. ம். இந்த நிலையில ஆசாத் காஷ்மீர்ல இருக்கிற வளங்களை அங்க ஆசாத் காஷ்மீர்ல, அதாவது அவங்க சொல்ற ஆசாத் காஷ்மீர், நான் சொல்றது POJK நிரந்தரமான அது பேரு நாங்க கொடுத்துருக்க பேரு POJK இல்ல POKன்னு கூட கூப்பிடலாம். ஸோ அந்த பகுதியை வந்து என்ன பண்றாங்க, அங்க பக்கத்துல ஒரு பகுதி இருக்கு POJB அப்படின்னு சொல்லிட்டு, கில்கிட் பல்டிஸ்டான்னு சொல்லிட்டு ஹென்ரி வில்லியம்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருந்தான், மேஜர் ஜெனரல் வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, மேஜர் ஜெனரல் மேஜர் வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கில்கிட் பல்டிஸ்தான்ன்றது வந்து காஷ்மீர் மன்னர் கீழே இருந்த ஒரு சமஸ்தானம். அந்த சமஸ்தானத்தை அந்த மன்னரோட பர்மிஷனே இல்லாம அங்க இருக்கிற கவர்னரை கேட்காம கிளர்ச்சியில ஈடுபட்டு பாகிஸ்தானோட இணைச்சிட்டான் இந்தியா சுதந்திரம் கிடைச்ச டைம்ல. அப்படி அந்த பகுதி வந்து ஷியா மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி, அந்த பக்கம் போய் சேர்ந்துருச்சு. ஷியா மக்கள் அதிகம் வசிக்கிற பகுதியில இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த கில்கிட் ஸ்கவுட்ஸ்னு ஒரு ராணுவ அமைப்பும் நார்தர்ன் லைட் இன்ஃபேன்ட்ரின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் ரெண்டுத்தான் அங்க இருந்தா ரெக்ரூட் பண்ணுவாங்க. அவங்களதான் கார்கில்ல பலிகடாக்கெல்லாம் அனுப்புனது பாகிஸ்தான் ராணுவம். அவங்க சடலங்களையே கூட திருப்பி பெற்றுக்கல. அதுல கார்கில்ல உயிர் நீத்த நிறைய பாகிஸ்தானி சோல்ஜர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா வீரர்கள் எல்லாருமே ஷியா முஸ்லிம் வகுப்பை சேர்ந்தவர்கள். புரியுதுங்களா? ஸோ கில்கிட் பல்டிஸ்டான்ல அங்க ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இந்தியாவோட இணைஞ்சிடறோம்னு சொல்றாங்க, வெளிப்படையா சொல்றாங்க. இங்க இருக்கிற இந்த POJKல இருக்கிறவங்க இந்தியாவோட இணையறோம்னு சொல்லல. பாகிஸ்தான் சொல்றது இந்தியா அவங்களை பிடிக்குன்னு சொல்லுது. அட நான் ஏன் நீயே பிடிங்கதானடா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஆமா ஆமா, நம்ம சொல்ல, அவங்களே சொல்றாங்க POJK சொல்றாங்க. இது நடுவுல மக்கள் வந்து கிளர்ச்சியில ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி வந்து தெருவுக்கு வந்து போராட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா தேர்தல்ல முறைகேடுகள். ஏன்னா பாகிஸ்தான்ல வந்து இன்னைக்கும் காஷ்மீருக்கு, அதாவது POJKக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, பாகிஸ்தானுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. ஏன்னா சுதந்திர நாடா அதை வந்து அவங்க பாத்துக்கிறாங்க. சுதந்திர நாடா பாத்துக்கும் போது ராணுவம் ஏன் அங்க வேலை பார்க்குது? அது தனி பிரதமர் இருக்காருல்ல. ஆனா அந்த பிரதமர் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கடான்னா, ராணுவம் வந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி தேர்தல் நிறுத்தும். ஒரு 70% வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னா 60% குத்திடுவானுங்க, குத்துன்னு பெருவாரியான ஓட்டுகளை குத்தி அவங்க பதவிக்கு வந்துருவாங்க. அப்படிதான் அங்க வந்து டம்மி பிரதமர், டம்மி அரசாங்கம் மக்களோட தேவைகளை எதையும் பூர்த்தி செய்யறது இல்லை. ஒரு ராவல்கோட்டும் அந்த 2 ஊர் தவிர்த்து பெரிய நகரங்களே இல்லை. முசாஃபராபாதும் ராவல்கோட்டை தவிர்த்து பெரிய நகரங்களே இல்லை. அங்க அந்த நகரங்கள்ல கூட பெரிய மருத்துவமனைகளோ பெரிய கட்டமைப்போ இல்லை. 16 மணி நேரம் கரண்ட் கட்டு. இங்க 2 மணி நேரம் கரண்ட் கட் ஆனாலே, நம்ம 1 மணி நேரம் கட் ஆனாலே கவர்மெண்ட் 1000 குற்றச்சாட்டு நம்ம சொல்றோம். அங்க 16 மணி நேரம் கரண்ட் இல்லை. பெட்ரோல் விலையோ 500 ரூபா கிட்ட வந்துருச்சு, 400 ரூபா 450 ரூபா கிட்ட வந்துருச்சு. ஆமா, பெட்ரோல் டீசல் விலையோ. ஜென்ரேட்டர் வச்சும் கரண்ட் ஓட்ட முடியாது. அங்க இருக்கிற அரசாங்க அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் எல்லாமே வெஸ்ட் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்க அங்க உயர் அதிகாரிகளா வந்து வேலை பார்க்குறாங்க. கீழ்மட்ட அதிகாரிகள் எல்லாமே வந்து அந்த POJK மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்டு அந்த பகுதியோட மக்களே தான். அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது 3 மாசம் 4 மாசம் ஆகுது. சம்பளமும் கொடுக்கறது இல்லை ஒழுங்கா. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ அத்தியாவசிய தேவைகளுக்கு வந்து பாகிஸ்தான்ல இருந்தா பணம் வரணும், பொருள் வரணும். பொருளும் வந்து வரதில்லை, ரேஷனிங்கும் ஒழுங்கா நடக்கிறது இல்லை. சோ அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க, கிளர்ச்சியில் ஈடுபடாம. அப்ப கிளர்ச்சியில் ஈடுபட்ட மக்களுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் ஆசிம் முனீர், பங்கர் முனீர் என்ன சொன்னா, அவங்க மேல தடியடி செய்து துப்பாக்கி சூடு நடத்து, கலைச்சு விடு அப்படின்னா போலீஸ் என்ன பண்ணாங்க, இப்படி பிடிச்ச துப்பாக்கி இப்படி நீட்டிட்டாங்க. முடியாதுன்னு சொல்லி மக்களோட சேர்ந்துட்டாங்க. மக்களோட சேர்ந்துட்டு மக்களோட மக்களா போராட்டம் வந்து POJKல இருக்கக்கூடிய பாதுகாப்பு வீரர்கள், அதாவது போலீஸும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. இது இல்லாம AK ரெஜிமெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அவங்க வச்சிருக்கிற ரெஜிமெண்ட் பேர் ஆசாத் காஷ்மீர் ரெஜிமெண்ட், பாகிஸ்தானுக்குள்ள. அதுல இருந்து ஓய்வு பெற்ற வீரர்கள் எல்லாம் கூட அவன் துப்பாக்கி எடுத்துட்டு ராணுவத்தை நோக்கி சுட்டுட்டு இருக்கான். ஒரு பக்கம் பலூச்சிஸ்தான்ல 2 ஹெலிகாப்டரை போட்டு அடிச்சிட்டானுங்க பலூச் போராளிகள். இன்னொரு பக்கம் கைபூர் பக்துன்வால போன வாரம் ஒரு 10 பேரை கொண்டானுங்க. இந்த பக்கம் போலீஸும் முன்னாள் வீரர்களும் சேர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்தை சுடுறானுங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் பத்திட்டு எரியுது பாகிஸ்தான்ல. ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டபிள் ஷேரிங் ஆஃப் ரிசோர்சஸ் அப்படின்வாங்க. அதாவது
வளங்களை பங்கிட்டு கொடுக்கறதுல அங்க பாகுபாடு இருக்கு. ம். வெஸ்ட் பஞ்சாப் வந்து மிகப்பெரிய செழிப்போட இருக்கு. ஆமா. வளங்களை சுரண்டுறதுல அவங்க ஈடுபட்டிருக்காங்க. ஓ, ஓகே. உதாரணத்துக்கு ம். பலூச்சிஸ்தான்ல சுய் கேஸ் பிளான்ட் இருக்கு. கேஸ் இது இருக்கு, ஓகே. சுய் பிளான்ட் அப்படின்வாங்க. ம். அங்க இருந்தா சுய் கேஸ் ஃபீல்ட்ல இருந்து வந்து அதை சுத்திகரித்து அதை கேஸை வந்து பைப் லைன்ல பம்ப் பண்ணுவாங்க. ம். அது வெஸ்ட் பஞ்சாபுக்கு வருது. ம். எப்பயோ கிட்டத்தட்ட 40-45 வருஷமா அது தொடங்கின ப்ராஜெக்ட் ம். 90களில் தான் பலூச்சிஸ்தான்லயே அந்த கேஸ் வந்து உபயோகத்துக்கு வந்தது. ம். ம். கிட்டத்தட்ட 40 வருஷம் அந்த கேஸ் ப்ராஜெக்ட் வந்து பலூச்சிஸ்தான் மக்களுக்கு பயன் கொடுக்கல. ம். அவங்க வளங்களை சுரண்டி அவங்களுக்கே உபயோகம் இல்லாம போயிடுச்சு. ஸோ மக்கள் கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க. ம். இன்னைக்கு பாகிஸ்தான்ல எடுத்து பார்த்தீங்கன்னா 47% மக்கள் பலூச்சிஸ்தான்ல வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. ம். கிட்டத்தட்ட 32% சிந்துல வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. 35% கைபர் பக்துன்வால வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. கிட்டத்தட்ட 40%க்கு மேல இந்த POJKல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. 50% கிட்ட வந்துடுறாங்க, ம். வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. வெறும் 27%மோ 28% தான் வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி வெஸ்ட் பஞ்சாப். ம். அப்போ செல்வ செழிப்போட மற்ற மாகாணங்களை சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு ம். நல்லா கொழுத்து போய் உட்கார்ந்து இருக்கிறது வெஸ்ட் பஞ்சாப். ம். ஸோ வெஸ்ட் பஞ்சாப்ன்ற ஒரு நாடு பாகிஸ்தானா இல்ல பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள வெஸ்ட் பஞ்சாப் இருக்கான்ற ஒரு கேள்வி இன்னைக்கு எழுந்துள்ளது. ம். அதோட நீட்சி தான் அங்கங்கே எழுக்கக்கூடிய கலவரங்கள், ம். கலகங்கள், ம். பிரச்சனைகள், சச்சரவுகள். இப்போ சார் நீங்கள் சொன்னீங்க அவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க. IMF, சவுதி அரேபியா, அமெரிக்கா, வெள்ளை மாளிகை வாசப்படிலே நிற்கிறாங்க அப்படின்ற போல சொன்னீங்க. ஆனால் இப்போது 2026-27 பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. பாதுகாப்பு துறைக்கு மட்டும் $9.33 பில்லியன் வந்து ஒதுக்கியிருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? அதுல எவ்வளவு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போகுது? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா ஒரு இராணுவத்துக்கு பட்ஜெட் ஒதுக்கும் போது 3 இது ஹெட்டிங்ல போகும். ஓகே. ஒன்று வாங்கின பொருட்களை பராமரிக்கிறது, இன்னொன்று சம்பளம், ஓய்வூதியம், சம்பளம், அப்படி. அது ம். 3வது ஹெட்டிங் வந்து புதுசா வாங்கக்கூடிய பொருட்கள், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ம். உபகரணங்கள், ஆயுதங்கள், இதுக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க ம். ம். அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா பெருவாரியான தொகை வந்து ஓய்வூதியத்துக்கும் சம்பளத்துக்குமே சரியா போகுது. ஓகே. ம். ம். ஸோ எங்க இருந்து காசு இருக்கும்? ம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மகாராஷ்டிரா மாநிலத்தோட பட்ஜெட் வந்து பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த பட்ஜெட்டோட அதிகம். ஓகே. இந்தியாவில் கிட்டத்தட்ட 15 மாநிலங்கள்ல பட்ஜெட் வந்து $100 பில்லியன் அதிகம். ஓ. $100 பில்லியன் மேல ம். நம்ம பட்ஜெட். அதுல 5 மாநிலங்களோட பட்ஜெட் வந்து $300 பில்லியன் அதிகம். அதுல ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு. ம். ம். அப்ப தமிழ்நாடு மாநிலத்தோட பட்ஜெட்டும் பாகிஸ்தான் பட்ஜெட்டும் ஒன்று. ம். 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 ஓகே. ஓகே. சரிங்களா? ம். ஸோ நம்மளே 13 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நேற்று வெள்ளை அறிக்கை வந்திருக்கு. ஆமா. ம். பாகிஸ்தான் வந்து வாங்கியிருக்கிற வருடாந்திர வருமானம் $340 பில்லியன் என்னவோ நினைக்கிறேன் அவங்களுக்கு. வருடாந்திர வருமானம், அந்த நாட்டோட வருமானம். ஆனா அவங்களுக்கு இருக்கிற கடன் வந்து $380 பில்லியன் கிட்ட வரும். பழைய தகவல் படி. புது தகவல் அப்டேட் ஆயிருக்கும். ஏன்னா கடன் தான் வாங்கிட்டே இருக்கானுங்களே. நாளுக்கு நாள் கடன் வாங்கினா நான் டெய்லி உட்காந்து கணக்கு எழுதுற வேலையை நான் பார்க்குறேன், எனக்கு டெய்லி தெரியறதுக்கு. ஸோ அவங்க நாடு வந்து அதிக கடன்ல முழுகி இருக்கு. ஓகே. அதுக்கு நெக்ஸ்ட் நம்ம இங்க அறிவு சார்ந்த மேதைகள் இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க கேட்பாங்க, இந்தியா கடன்ல இல்லையா? இருக்கு, இந்தியா கடன் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. தோராயமா 1,70,000 கோடியிலிருந்து 80,000 கோடிக்குள்ள இருக்கும் கடன். பிளஸ் நம்மளோட மொத்த கடன் வந்து 55% இருக்கு. அதை 50% குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு, அரசு திட்டம். ஸோ கடன் வாங்குவதை இந்திய அரசு வந்து அறவே தவிர்த்திருக்கு. மற்ற நாடு உள்ள பாரோயிங், இன்டர்னல் பாரோயிங் இருக்கு, நான் இல்லை நான் சொல்ல. எக்ஸ்டர்னல் பாரோயிங், எக்ஸ்டர்னல் டெப்ட் அப்படின்வாங்க. இன்டர்னல் டெப்ட்னுவாங்க, எக்ஸ்டர்னல் டெப்ட்னுவாங்க. எக்ஸ்டர்னல் டெப்ட்னா மற்ற நாடுகள் கிட்ட இருந்து, உலக வங்கி கிட்ட இருந்து, IMF கிட்ட இருந்து வாங்குற கடன். அது வந்து நம்ம வாங்குறத நிறுத்தி பல ஆண்டுகள் ஆச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா IMF கிட்ட இருந்து வாங்குற கடன், இன்னும் சொல்லணும்னா
சைனா கிட்ட வாங்குற ப்ரிடேட்டரி லோன்ஸு, திரும்பி மற்ற நாடுகள், அரபு நாடுகள் கிட்ட வாங்குற லோனு, ஜப்பான் கிட்ட வாங்குற லோனு, இதெல்லாம் இந்தியா வந்து அதிகாரப்பூர்வமா தவிர்த்திருக்கு. எய்டு வாங்குறது இல்லை. எந்த நாடு கிட்ட இருந்தும் நம்ம வந்து அவன் போடுற பிச்சை காசுக்கு நம்ம அலையறது இல்லை. பட் பாகிஸ்தான் இன்னும் அலைஞ்சிட்டு தான் இருக்கான். அவங்க காசு கொடுப்பாங்களா நம்ம அதை எதிர்பார்க்கறது இல்லை. இது இல்லாம இந்தியா வந்து கடைசியா ஒரு எங்களோட பணப்பிரச்சனை பெருசா இருக்கு, அந்நிய செலாவணி என்கிட்ட கம்மியா இருக்கு, எங்களுக்கு வந்து ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுங்க, எங்களுக்கு அதாவது எங்களோட பொருளாதாரத்தை மறு கட்டமைப்பறதுக்கு எங்களுக்கு பணம் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம கையேந்தி போய் நின்னது. நம்ம தங்கத்தை எடுத்துட்டு போயிட்டு பேங்க் ஆஃப் லண்டன்ல வச்சது, அங்க நம்ம வேர்ல்ட் பேங்க் கிட்ட கையேந்தினது 1990. எத்தனை வருஷம் ஆச்சு? 36 வருஷம். அந்த தங்கம் கூட இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு. கடனையும் கட்டிட்டோம். எப்ப பார்த்தாலும் பக்கத்து நாட்டை கெடுக்கிறதே ஒரு பொழப்பா வச்சுக்கிட்டு சுத்தி இருக்கிறவனை எல்லாம் கெடுக்கணும்னு சொல்லி பொழப்பா வச்சுக்கிட்டு நடத்துற நாடு $9 பில்லியன் இல்லை, அவன் $10 பில்லியன் இல்லை, $18 பில்லியன் கூட வச்சுட்டு இருந்தா கூட ஏணி போட்டாலும் எட்ட முடியாது இந்தியாவை. இந்தியா வந்து $80+ பில்லியன் நம்மளோட ராணுவ பட்ஜெட். இது இல்லாம கேபிட்டல் அக்விசேஷனுக்கு நம்ம வாங்குற அளவுக்கான இது, உதாரணத்துக்கு நம்ம வாங்குற விமானங்களாகட்டும், நவீன கருவிகளாகட்டும், அதெல்லாம் தனியா இது பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பெரிய அளவுக்கு. நம்மளை மேட்ச் பண்ற அளவுக்கு பாகிஸ்தான் ராணுவம் இல்லை. ஆனா அவங்க நாட்டு மக்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணாம ஒரு நாட்டுக்கென்று ஒரு ராணுவம் இருப்பது போயிட்டு ஒரு ராணுவத்துக்கென்று ஒரு நாடு இருந்தால் அதன் பேர் பாகிஸ்தான் என்று மறுமுறை இந்த பட்ஜெட் மூலமா பாகிஸ்தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு தெரிய வருது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க. ஆனா அப்படி இருந்தும் இதற்கு முன்பாக நமக்கு தொடர்ந்து அவங்க தொல்லைகளை வந்து இந்தியாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல். பாகிஸ்தான் வந்து தொல்லை கொடுக்கலன்னா தான் நீங்க வந்து அது அதிசயமா பார்க்க இல்ல, அந்த அளவுக்கு தொல்லை கொடுத்திருக்காங்க. ஆனா இப்போ கூடுதலா வந்து பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்கும் போது இந்தியா எந்த அளவுக்கு ஒரு இல்ல இது ஜாக்கிரதையா இருக்கணும், ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். இந்த பட்ஜெட்ல எவ்வளவு தூரம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளவு தூரம் வந்து அவங்க செலவுன்றது வந்து நான் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இதுல அவங்க மெயின்டெனன்ஸுக்கு எவ்வளவு செலவு பண்ண போறாங்க, அவங்க சம்பளமா பென்ஷனா கொடுக்கறதுக்கு எவ்வளவு, அது போகதான் புதுசா வாங்கக்கூடிய கருவிகள். சரிங்களா? பிரச்சனை வந்து அவங்க வந்து கருவிகள் வாங்கி, நவீன கருவிகள் வாங்கி நம்ம கூட போர்ல வந்து ஜெயிச்சு அந்த மாதிரி எண்ணம் எல்லாம் பாகிஸ்தானுக்கு இல்லை. அவங்களுக்கு இருக்கிற எண்ணம் இன்னைக்கு ஐஎஸ்கேபி, இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் கோர்ஷான் ப்ராவின்ஸ், அதாவது ஐசிஸோட தெற்காசிய அமைப்பு, அதை வந்து எப்படி தூண்டு விட்டு இந்தியாவில கலவரத்தை, அதாவது பிரச்சனைகளை உண்டாக்கணும், தீவிரவாதத்தை உண்டாக்கணும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன், ரிசின், அதாவது விளக்கெண்ணெயில இருந்து எடுத்து ஒரு கெமிக்கல் எடுத்து அதுலேருந்து அந்த சீட்ல இருந்து அந்த வித்துல இருந்து எடுத்த ஒரு கெமிக்கல் எடுத்து ஒரு அட்டாக் பிளான் பண்ணாங்க இந்தியாவுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். ஆமா, சொல்லியிருந்தேன். அது போல இது மாதிரி ஐஎஸ்கேபியை வந்து அவங்க ஆதரித்து அல் கொய்தாவோட பேஸ் மூவ்மெண்ட் அப்படின்வாங்க. அல் கொய்தா அல் ஹிந்த வந்து இந்தியாவில் வந்து பேஸ் மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. அல் கொய்தாக்கு எப்படி அவங்க ஆதரவு கொடுக்குறது, ஐஎஸ்ஐ வந்து இப்போ நேரடியாக பண்றதை விட சிறு சிறு குழுக்களா, பேர் மாற்றப்பட்ட குழுக்களா, வேற வேற பேர்கள்ல இயங்கக்கூடிய குழுக்களா, லஷ்கர் தொய்பா இல்லாம ஐஎஸ்கேபி, இந்த அல் கொய்தா, த பேஸ் மூவ்மெண்ட், அது இல்லாம மற்ற குழுக்கள் புதுசா, ஃபார் எக்ஸாம்பிள் டிஆர்எஃப், இப்போ பேல்காம் அட்டாக் பண்ணாங்க பாருங்க, அந்த மாதிரி பேர்கள், அதாவது ஒரு இஸ்லாமிய பேர்களே இல்லாத பேர்களா புது பேர்களை வச்சு எப்படி தீவிரவாதம் பண்றதுல அதிக நாட்டம் காட்டுறது ஐஎஸ்ஐ. அவங்க முழு நேர போருக்கு இந்தியா கூட தயாரா, அதுதான் அடிப்படை உண்மை. பட்ஜெட் ஏறதால இந்தியா கூட முழு நேர போற பாகிஸ்தான் செய்யுமான்னா கேள்விக்குறி. மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி ஜெயின். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.